குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ரீசனிங்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. புக் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் எடுத்துக்கோங்க பார்ப்போம். ஸோ இன்கேஸ் புக் இல்லை அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வென் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஓகேவா? ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு ஸோ இதே மாதிரியே டயக்ராம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ எனி டைப் ஆஃப் டயக்ராம், அதாவது இந்த மாதிரி ஒரு 3 ஷேப் இல்லைன்னா 2 ஷேப் 4 ஷேப்ஸ் அந்த மாதிரி வந்து என்சர்க்கிள்டாக வர மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ டயக்ராம் கொடுத்துட்டு அதுல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே நிமிஷம். ஸோ டயக்ராம்ல இருந்து உங்களுக்கு டோட்டலாக ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் நம்ம எக்ஸாம்ல பொறுத்த வரைக்கும் ஒன்று இல்லைன்னா 2 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மோஸ்டா. சரியா? ஸோ இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. ஃபைண்ட் அவுட் த நம்பர் தட் லைஸ் ஒன்லி இன்சைட் த ட்ரையாங்கிள். அதாவது முக்கோணத்தில் மட்டும் இருக்கும் என்ன, ட்ரையாங்கிள்குள்ள மட்டும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ வேற எந்த டயக்ராம், மொத்தமா இதுல எத்தனை டயக்ராம் இருக்கு? 3 இருக்கு. கரெக்டா? 3 ஷேப் இருக்கு. ஓகேவா? ஸோ என்னென்ன ஷேப்பு? சர்க்கிள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள், இன்னொன்று ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இதில் கொஸ்டின் வந்து ட்ரையாங்கிள்குள்ள மட்டும் இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க. ஸோ இதுதான் ட்ரையாங்கிள். கரெக்டா? இப்போ ட்ரையாங்கிள் மட்டும் பார்க்கணும்னா அப்போ இந்த 2 ஷேப்பையும் அப்படியே மறைச்சுக்கோங்க. ஸோ சர்க்கிளும் உள்ள வரக்கூடாது, ரெக்டாங்கிளும் உள்ள வரக்கூடாது. அப்போ 2 ஷேப்பும் இல்லாம ட்ரையாங்கிள் என்ன நம்பர் இருக்கு? 8. ஆ, புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நீங்கள் இது வந்து தனியாக நோட்டில் போடணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலேயே அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் டிஸ்பிளேலேயே கையை வச்சு மறைச்சிட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது கொஸ்டின் பாருங்க. ஸோ ஆன்சர் வந்து 8. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் ஆர் த நம்பர்ஸ் தட் லை இன்சைட் எனி 2 ஃபிகர்ஸ். அதாவது 2 உருவங்களுக்குள் இருக்கும் எண்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம தனியா எடுத்துதான் எழுதணும். ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன எடுக்க போறேன் அப்படின்னா சர்க்கிள் பிளஸ் ரெக்டாங்கிள். ஓகேவா? அதாவது ரெண்டு ரெண்டா எடுக்கணும். அப்போ மொத்தமா 3 ஆப்ஷன் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் சர்க்கிளும் ரெக்டாங்கிளும், அப்புறமா ரெக்டாங்கிளும் ட்ரையாங்கிளும். ஓகேவா? தென் ட்ரையாங்கிளும் சர்க்கிளும். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ இதுதான் சர்க்கிள். ஓகேவா? சர்க்கிள் ரெக்டாங்கிள். அப்போ சர்க்கிளும் ரெக்டாங்கிள் அப்படின்னா என்ன வரக்கூடாது? ட்ரையாங்கிள் வரக்கூடாது. ஸோ அப்போ ட்ரையாங்கிளை மறைச்சிடணும். ஸோ ட்ரையாங்கிளை மறைச்சிட்டு ரெண்டுக்கும் நடுவில் என்ன நம்பர் இருக்கு? 2 இருக்கா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 2. தென் நெக்ஸ்ட் இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னதான்? ஆப்ஷன் 4. ஸோ அதை வச்சு அடிச்சிடலாம். பட் இருந்தாலும் மற்ற எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெக்டாங்கிள் பிளஸ் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுதான் ரெக்டாங்கிள். கரெக்டா? ஸோ இது ட்ரையாங்கிள். அப்போனா சர்க்கிளை மறைச்சிடணும். ஸோ சர்க்கிள் இல்லாம இதுக்கும் இதுக்கும் நடுவில் என்ன நம்பர் இருக்கு? 9. அதே மாதிரி நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் பிளஸ் சர்க்கிள். ஸோ ரெக்டாங்கிள் வரக்கூடாது. ஸோ ரெக்டாங்கிளை மறைச்சிட்டிங்கன்னா எந்த நம்பர் வரும்? 4. ஸோ ஆப்ஷன்ல என்ன இருக்கு? 4 9 2 இருக்கா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த நம்பர் தட் லை இன்சைட் ஆல் த ஃபிகர்ஸ். அதாவது எல்லா உருவத்திற்குள் உள்ள எண்ணை கண்டுபிடி. அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற நம்பர் என்னது? 5. பார்த்தோன்னே தெரியுதா? ஸோ இந்த 5 வந்து ரெக்டாங்கிள்குள்ளேயும் இருக்கு, சர்க்கிள்குள்ளேயும் இருக்கு, ட்ரையாங்கிள்குள்ளேயும் இருக்கு. மோஸ்டா இந்த இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதாவது எல்லா ஃபிகர்ஸ்லயும் இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5. நோட் பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். ஸோ இப்போ இது பாருங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னவா இருக்கு? சர்க்கிள், 3 சர்க்கிள் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கா? இப்போ இதுல பாருங்க. ஸோ கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? ஒரே கொஸ்டின் தான், ஓகேவா? ஸோ see the given diagram and find out youth who does job. அதாவது யூத்தா இருக்கணும், வேலையும் செய்யணும், பட் நாட் எஜுகேட்டட். ஆனா என்னவா இருக்கக்கூடாது? படிச்சவங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இப்ப பாருங்க, அதே தான். அதாவது இப்போ இதுல வந்து உங்களுக்கு என்னென்னு கொடுக்கல, நீங்க இதை எழுதிக்கோங்க, ஓகேவா? ஸோ இது வந்து யூத்து, இது வந்து எம்ப்ளாய்டு, வேலை செய்பவர், ஓகேவா? ஸோ இது இளைஞர்கள், இது வேலை செய்பவர், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா படித்தவர், எஜுகேட்டட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாமா? ஸோ கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் வேலை செய்யும், அப்போ வேலை செய்யும்னா இந்த சர்க்கிள் வரணும், ஓகேவா? ஸோ இந்த சர்க்கிள் வரணும். ஆனால் படிக்காத இளைஞர், அப்ப இளைஞர் அப்படின்றப்போ இளைஞர் வரணும். வேலை செய்யும், வேலை செய்யும்னா இது எம்ப்ளாய்டு, சாரி இது வரணும், ஓகேவா? ஸோ எம்ப்ளாய்ட், பட் ஆனா படிக்காதவர்னு சொன்னனால அப்ப படிச்சவங்க வரக்கூடாது, ஓகேவா? அப்போ இது கிடையாது, ஓகேவா? அப்போ இந்த 2 சர்க்கிள்ல காமனா என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும், ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க, ஸோ இந்த சர்க்கிள் இப்படி வருதா? ஒரே நிமிஷம். ஸோ அப்போ இந்த சர்க்கிள், அதாவது படித்தவர் இல்ல படிக்காதவர்னு கேட்டிருக்கறனால நாட் எஜுகேட்டட் அப்படின்றனால கீழே இருக்கிற சர்க்கிளே வரக்கூடாது, ஓகேவா? அப்போ கீழே இருக்கிற சர்க்கிளை கையை வச்சு மறைச்சிட்டீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? 1 2 3, கரெக்டா? ஸோ அப்போ இந்த ரெண்டுலயும் காமனா இருக்கிற நம்பர் என்னது? 2, ஐ மீன் இந்த நம்பர், ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுலயும் காமனா இருக்கிறது என்னது? 2, ஓகேவா? இது ஆப்ஷன் மாத்திக்கோங்க. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் 2ன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இதில் கொடுக்கல, அதனால நம்மளா இது எழுதி இருக்கிறனால ஆப்ஷன் மாறுது, ஓகேவா? பட் ஆனால் எக்ஸாமில் கம்பல்சரி கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ இதில் மிஸ்டேக்காக இருக்கு, பட் எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. காப்பி பண்ணிக்கோங்க, புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி பார்க்கணும். நாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை மறைச்சிடணும், ஓகேவா? அதை மறைச்சிட்டு பேலன்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ இதுல பாருங்க, டோட்டலா உங்களுக்கு எத்தனை டயக்ராம் இருக்கு? 4 இருக்கு, ஓகேவா? அதாவது என்னென்னலாம் இருக்கு? சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஓகேவா? சாரி 3 தான் இருக்கா? 1 2 3, சாரி 3 தான் இருக்கு, ஓகேவா? ரெக்டாங்கிள்.
ஸோ அப்போ இந்த கொஷின் ட்ரை பண்றீங்களா? கொஷின் கீழே இருக்கு பாருங்க. ஸோ அவனே என்னென்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ இது சர்க்கிள் வந்து பிளேயர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு ட்ரையாங்கிள் வந்து டாக்டர்ஸ், ரெக்டாங்கிள் வந்து ஆர்டிஸ்ட். ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி பிளேயர்ஸ் ஆர் நெய்தர் ஆர்டிஸ்ட் நார் டாக்டர். அப்படின்னா என்னன்னா ஆர்டிஸ்டாவும் இருக்கக்கூடாது, டாக்டராகவும் இருக்கக்கூடாது. அப்பனா யாரா இருப்பாங்க? பிளேயரா இருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு டயக்ராமை மறைச்சிட்டு பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ போட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க அப்படியே ஸ்கிரீன் பார்த்தே ஆன்சர் பண்ணலாம். ஆ 25 கரெக்ட் ஆன்சர். ஸோ பிளேயர்ஸ் நெய்தர் ஆர்டிஸ்ட் நார் டாக்டர்ஸ். ஆர்டிஸ்டும் கிடையாது. அப்போ ஆர்டிஸ்ட்னா என்ன வரக்கூடாது? ரெக்டாங்கிள் வரக்கூடாது. அப்போ ரெக்டாங்கிளுக்கு மேலே பார்க்கணும். அதே மாதிரி ட்ரையாங்கிளும் வரக்கூடாது. அப்போ ட்ரையாங்கிளுக்கும் ரெக்டாங்கிளுக்கும் நடுவில் என்ன நம்பர் இருக்கீங்க? 25. ஓகேவா? ஸோ ஆன்சர் 25. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். 22 கரெக்ட் ஆன்சர். எல்லாருக்கும் வருதா பாருங்க. ஸோ ஹவு மெனி ஆர்டிஸ்ட் ஆர் பிளேயர்ஸ் அப்படின்னா என்னது? ஆர்டிஸ்டாவும் இருக்கணும், பிளேயர்ஸாவும் இருக்கணும். ஸோ ஆர்டிஸ்ட்ன்றது சர்க்கிள். யார் இருக்கக்கூடாது? டாக்டர் இருக்கக்கூடாது. அப்போ டாக்டர் ட்ரையாங்கிள் இல்லாமல் சர்க்கிள்லையும் ரெக்டாங்கிள்லையும் இருக்கிற நம்பர் என்னது? 22. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 22. புரிஞ்சதா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போடுங்க. ஆ 30 கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி ஆர்டிஸ்ட் ஆர் நெய்தர் டாக்டர் நார் பிளேயர். அப்படின்னா நெய்தர்னா இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது எத்தனை கலைஞர்கள். கொஷின் வந்து கலைஞர்கள். ஓகேவா? மருத்துவர்களும் இல்லை, வீரர்களும் இல்லை. அப்படின்னா டாக்டரும் கிடையாது, ஆர்டிஸ்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ சரி சரி டாக்டரும் கிடையாது, பிளேயர்ஸும் கிடையாது. ஸோ சர்க்கிளும் வரக்கூடாது, ட்ரையாங்கிளும் வரக்கூடாது. அப்போ ரெக்டாங்கிளில் தனியாக இருக்கிற நம்பர் என்னது? 30. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 30.
Next, how many doctors are neither player nor artist? டயக்ராம் நீங்க டிரா பண்ணிட்டீங்களா நோட்ல? இதை பார்த்து சொல்லுங்க. How many doctors are neither sorry neither player nor artist? 17, correct. எல்லாருக்குமே 17 வந்துச்சா? ஸோ டாக்டர்ஸ்னா ட்ரையாங்கிள் இருக்கணும், ஓகேவா? ஆனா பிளேயராகவும் இருக்கக்கூடாது, ஆர்டிஸ்டாகவும் இருக்கக்கூடாது. அதாவது அதுக்குள்ள சர்க்கிளும் வரக்கூடாது, ரெக்டாங்கிளும் வரக்கூடாது. அப்போ ரெண்டுமே இல்லாம இது 17 தான் எங்க இருக்கு? தனியா வெளியில இருக்கா? ஸோ அதுதான் 5க்கு 3 கரெக்ட். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஹவு மெனி டாக்டர்ஸ் ஆர் பிளேயர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் போத்? அதாவது மூணுமே இருக்கிற நம்பர் என்ன நம்பர்னு கேட்டிருக்காங்க. பிளேயராகவும் இருக்கணும், டாக்டராகவும் இருக்கணும், ஆர்டிஸ்டாகவும் இருக்கணும். ஸோ மூணுக்கும் உள்ள இருக்கிற நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 3. ஸோ 3ன்றது சர்க்கிள்குள்ள வருதா? அதே மாதிரி ரெக்டாங்கிள்குள்ளேயும் வருதா? ட்ரையாங்கிள்குள்ளேயும் வருதா? ஸோ அதுதான் 3 தான் மூணுலையுமே இருக்கிற நம்பர். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்து அவங்க எது இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை மறைச்சிட்டு பேலன்ஸ் இருக்குது என்ன நம்பர்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ மூணுமே இருக்கு அப்படின்னா அப்படின்னு சொன்னாங்கன்னா மூணுலையுமே டச் ஆகுற மாதிரி எந்த நம்பர் உள்ள வருது அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? காப்பி பண்ணிட்டீங்களா? இது ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சம் போடுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்க்கு 11.
எல்லாமே ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சரி பார்க்கலாமா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 4 டயக்ராம் இருக்கு, கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆ மேலே உள்ள படத்தில் எது படித்த ஆண்களை, அப்போ படித்த அப்படின்னா எஜுகேட்டட், ஓகேவா? ஸோ எஜுகேட்டட் மென், அப்போ ட்ரையாங்கிள் வரணும், ரெக்டாங்கிள் வரணும், ஓகேவா? ஸோ படித்த ஆண்களை குறிக்கிறது, ஆனால் நகர்ப்புறத்தில் இல்லை. அப்பனா என்ன வரக்கூடாது? அர்பன் வரக்கூடாது. இதுல வந்து எம்ப்ளாயி பத்தி எதுவுமே சொல்லலை, ஓகேவா? அப்போ என்னென்ன வரணும்? ட்ரையாங்கிளும் ரெக்டாங்கிளும் வரணும். ஸோ இந்த ரெண்டுக்கும் காமனா இருக்கிற நம்பர் என்னது? 11. ஏன்னா அர்பன் வரக்கூடாது, கரெக்டா? அப்ப சர்க்கிளை மறைச்சிட்டீங்கன்னா இந்த நம்பர் மட்டும்தான் வரும், ரெண்டுலயும் காமனா, ஓகேவா? ஸோ அப்ப ஆன்சர் வந்து 11, ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், மேலே உள்ள படத்தில் எது நகர்ப்புறம்? ஸோ அர்பன் மற்றும் அரசு ஊழியர். ஸோ அர்பன் பிளஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அப்போ அதுல வந்து உங்களுக்கு வேற எதுவுமே கொடுக்கல, ஓகேவா? ஆ ஸோ இதுல மேன்னு கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்ல மட்டும் இல்ல, அது பாத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ மேன் அப்படின்னாலும் மென்னுனாலும் ஒண்ணுதான், ஓகேவா? ஸோ அப்ப என்னென்னலாம் வரணும்? எ மேன் ஹூ இஸ் அர்பன். ஸோ மேன் பிளஸ் அர்பன் பிளஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ அப்பனா எது மட்டும் வரக்கூடாது? எஜுகேட்டட் மட்டும் சொல்லலை, ஓகேவா? ஸோ அப்போ மூணு டயக்ராமும் ஒன்னா வர நம்பர் என்னதுங்க? 6. அதாவது ட்ரையாங்கிள் வரக்கூடாது, நீங்க அப்படி பார்க்கணும். எது வரக்கூடாதுன்னு பார்த்துட்டு அதை நீங்க மறைச்சு வச்சீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? ஸோ அப்ப ஆன்சர் வந்து 6. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வேணா எழுதிக்கோங்க, தமிழ்ல இருக்கவங்களுக்கு ஆண், அரசு ஆண் ஊழியரை குறிக்கிறது.
நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. So diagram. Ah, 5 correct. Ah, correct answer. Second one க்கு none of this. எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, விச் நம்பர் ரெப்ரசன்ட் தோஸ் புவர் பாய்ஸ். அப்போ புவர் பாய்ஸ் வரணும், சர்க்கிள் வரணும். ஓகேவா? அடுத்தது ஹூ ஹெல்ப் இன் ஃபேமிலி பிஸ்னஸ். அப்போனா என்ன வரணும், உங்களுக்கு இந்த ரெக்டாங்கிள் வரணும். ஓகேவா? சர்க்கிள் பிளஸ் ரெக்டாங்கிள். பட் நாட் எஜுகேட்டட் ஆர் எம்ப்ளாய்டு எல்ஸ்வேர். அப்போ எஜுகேட்டடும் இருக்கக்கூடாது, எம்ப்ளாய்டும் இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ சர்க்கிள் பிளஸ் ரெக்டாங்கிள் மட்டும்தான் வரணும். அப்படின்னா இங்க என்ன நம்பர் இருக்கு, 5. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், which number represent the group of educated poor boys. அப்பனா சர்க்கிள் வரணும். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்கொயரும் வரணும். ஓகேவா? ஸோ எஜுகேட்டட் புவர் பாய்ஸ் who help in family business. ஸோ ரெக்டாங்கிளும் வரணும். ஓகேவா? பட் do not help in sorry, who are employed somewhere but do not help in family business. அப்பனா family business மட்டும் வரக்கூடாது. ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிறது வரணும். ஸோ என்ன நம்பர் வருது, ஃபேமிலி பிஸ்னஸ்ல வரக்கூடாதுன்னா இந்த ரெக்டாங்கிள் வராது. ஓகேவா? ஸோ சர்க்கிள் வரணும். ஓகேவா? தென் சர்க்கிள்குள்ள வரும் பொழுது எல்லாமே இதுக்குள்ளதான் வருது. ஓகேவா? ஸோ அப்பனா நன் ஆஃப் திஸ். ஏன்னா இதுல இருந்து வரதான் இது எம்ப்ளாய்டும் வருது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே அட்டாச்டு அப்படின்றப்போ நம்ம தனியா பிரிக்க முடியாது. ஸோ அதனால உங்களுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் ஒன்று அவனே நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்கானா, ஸோ நன் ஆஃப் திஸ். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதுல டோட்டலா 2 கொஸ்டின்ஸ் தான். சரியா? ஸோ வென் டயக்ராம் அவ்வளோதான். மோஸ்டா இந்த டயக்ராம் பேசிஸ்ல தான் சம் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டைஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைஸ் டாபிக் எடுத்துக்கோங்க, புக் வச்சிருக்கோங்க, டைஸ் டாபிக் எடுத்துக்கோங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும், பட் தமிழ் அதே அப்படியே தான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸு அது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அதனால நான் அப்படியே டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த டூ பொசிஷன் ஆஃப் டைஸ் ஆர் ஷோன் பிலோ. அதாவது மொத்தமே எத்தனை டைஸ் தான் கொடுத்துருக்காங்க? 2 டைஸ். ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக எத்தனை ஃபேஸ் இருக்கும்? 6 ஃபேஸஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ நம்ம தமிழில் வந்து தாயம் சொல்லுவோம்ல, ஸோ அதில் டோட்டலாக எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? 6 இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி வரும்னா டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட், ஃப்ரண்ட்டு, பேக். ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மேலே கீழே லெஃப்ட், ரைட்டு, ஃப்ரண்ட்டு, பேக். ஸோ நம்மளுக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஸ்க்ரீன்ல தெரியும் போது 2D தான் தெரியும். ஐ மீன் டூ டைமென்ஷனல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு என்னென்ன தெரியுது? ஃப்ரண்ட்டு, டாப்பு, அதுக்கப்புறமா ரைட்டு. ஓகேவா? ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கிறத தான் இப்படி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ எய்தர் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கு ஆப்போசிட் நம்பர் என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாடல் பார்த்துடலாம். ஸோ இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 டயக்ராம் கொடுத்துருக்காங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? How many points will appear on the opposite to the face containing 5 points? ஸோ 5 பாயிண்ட்ஸ் இருக்கிறது எங்க? ஃபர்ஸ்ட் டை. கரெக்டா? ஸோ 1 2 3 4 5. ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 2 டை இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ இங்க பாருங்க, இங்க எத்தனை நம்பர் இருக்கு? 2. கரெக்டா? சேம் இங்க என்ன இருக்கு? 2. அதே மாதிரி இங்க ரைட் சைட்ல என்ன இருக்கு? 1. சேம் இங்கேயும் என்ன இருக்கு? 1. அப்போ இந்த 2 வரும்போது அதுக்கு ஆப்போசிட்ல வரதா பேலன்ஸ் 2. கரெக்டா? அப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டா இருக்கும்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ இது எந்த கண்டிஷன்ல வரும் அப்படின்னா 2 டைஸ்ல இப்போ நமக்கு ஜென்ரலா இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 3 ஃபேஸ் தான். ஓகேவா? ஸோ அதில் 2 ஃபேஸ் சேமா இருந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற ஃபேஸ் என்னவா இருக்கும்? டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சம்ல 5க்கு ஆப்போசிட் எத்தனை நம்பர்? 4. 1 2 3 4. ஸோ எத்தனை டாட்ஸ் இருக்கு? 4 டாட்ஸ் இருக்கு. புரிஞ்சுதா? ஸோ இது ஒரு மாடல். ஓகேவா? ஸோ மாடல் நம்பர் 1 அப்படின்னு போட்டு இந்த சம்மை காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த இதுல நிறைய சம்ஸ் இருக்கு ப்ராக்டிஸ் பண்ண. ஓகேவா? ஸோ இப்போ இதுல பாருங்க, which digit will appear on the face opposite to the face with number 4? இப்போ 4க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறதுல 4ஏ இல்லை. ஓகேவா? அப்பனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம முன்னாடி சம்ல பார்த்த மாதிரி
ஏதாவது ரெண்டு நம்பர் காமனா இருக்கா அப்படின்றத முதல்ல செக் பண்ணும். இப்ப ரெண்டு டைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து காமனா என்ன நம்பர் இருக்கு? நம்மளுக்கு 3 மட்டும்தான் இருக்கு. கரெக்டா? ஸோ ரெண்டு நம்பர் காமனா இல்ல, ஒரு நம்பர் மட்டும்தான் எப்படி இருக்கு? காமனா இருக்கு. ஸோ ஒரு நம்பர் மட்டும் காமனா வந்தா எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ காமனா இருக்கிற நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஓகேவா? இது வந்து ட்ரிக் மெத்தடு. ஓகேவா? இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த நம்பர்ல இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்படி கிளாக் வைஸ் நம்பர் எடுத்துட்டு போகணும். ஓகேவா? ஸோ இப்படி எடுத்துட்டு போகும்போது 3க்கு அப்புறம் இங்க என்ன வரும்? 1. 1க்கு அப்புறம் என்ன இருக்கு? 2. கரெக்டா? அதே மாதிரி செகண்ட் டைஸ். ஸோ இங்கேயும் என்னதான் இருக்கு? 3. 3க்கு அப்புறம் என்ன இருக்கு? 5. 5க்கு அப்புறம் என்ன இருக்கு? 6. ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன அர்த்தம் அப்படின்னா டைரக்ட் ஆப்போசிட்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ரெண்டு நம்பர் காமனா இருக்கா? ஸோ இதுல ஏதாவது ஒன்னு அடிச்சுட்டு பேலன்ஸ் எந்த நம்பர் இல்லையோ அதை போடணும். ஸோ 1 2 3 4 தான் இல்லை. அப்போ இங்க என்ன வரும்? 4. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல 4க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ 4க்கு ஆப்போசிட் என்ன நம்பர் வரும்? 3. இதுவே 1க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்னது? 5. 2க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டா 6. அதேதான் மாறும். 5க்கு ஆப்போசிட் கேட்டாலும் என்னதான்? 1 தான். ரிவர்சபிள் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு இது ஆப்போசிட், இதுக்கு இது ஆப்போசிட். ஓகேவா? ஸோ எல்லாமே டைரக்ட் ஆப்போசிட்ஸ். புரிஞ்சுதா? ஸோ இது வந்து மாடல் நம்பர் 2. காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு நம்பர் சேமா இருந்தா பேலன்ஸ் இருக்கிற நம்பர்ஸ் டைரக்ட் ஆப்போசிட். ஓகேவா? ஒரு நம்பர் மட்டும் சேமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எடுத்து எழுதணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இப்ப தேர்ட் கொஸ்டின் பாருங்க. Two position of a dice shown below. Which number will appear on the face opposite to the number 5? ஓகேவா? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காமனா என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இதுலயும் பார்த்தீங்கன்னா காமனா ஒரு நம்பர் என்ன மட்டும்தான் இருக்கு? 3 மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? அப்போ 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ 3ல இருந்து கிளாக் வைஸ் போகணும். ஸோ 3க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கு? 5. 5க்கு அப்புறம் 1. அதே மாதிரி. ஸோ இங்க 3. 3க்கு அப்புறம் என்னது? 6. 6க்கு அப்புறம் 2. கொஸ்டின் இப்ப யாரு கேட்டிருக்காங்க? 5 கேட்டிருக்காங்க. அப்போ 5க்கு ஆப்போசிட் என்ன நம்பர் இருக்கு? 6. புரிஞ்சதா? காப்பி பண்ணிக்கோங்க.
இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. இப்போ இதுல எத்தனை கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம ஏதாவது 2 செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? செலக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்டா இந்த 1 நம்பர் காமனா இருக்கிற மாதிரியே எடுங்க. ஓகேவா? ஸோ ஹவு மெனி பாயிண்ட்ஸ் வில் பி ஆன் த ஃபேஸ் இன் கண்டெயின் 2 பாயிண்ட்ஸ், அதாவது ரெண்டுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ ஏதாவது ரெண்டு ரெண்டு பிக்சர் எடுக்கணும். ஓகேவா? ரெண்டுல ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் காமனா இருக்கிற மாதிரி எடுக்கணும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட்டும் செகண்டுமே எடுக்கவா? அது எது வேணாலும் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, ஸோ எது காமனா இருக்குன்னா இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. ஓகேவா? ஸோ வேற எதுவும் காமனா இல்லை, அதனால இதுவும் இதுவும் எடுக்கிறேன். ஸோ ஃப்ரம் 5ல இருந்து போகணும். கரெக்டா? அப்போ 5 3 2. அதே மாதிரி செகண்ட் டைஸ்ல 5 4 6. ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 2க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2க்கு ஆப்போசிட் என்னது? 6. புரிஞ்சதா? ஸோ அப்படி இல்லைன்னா நீங்க எது வேணாலும் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்க இஷ்டம் தான். பட் ஆனா ரெண்டுலயும் காமனா ஏதாவது ஒண்ணு மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். அப்படி இல்லைன்னா நீங்க தேர்ட் அண்ட் ஃபோர்த்தும் எடுக்கலாம். ஸோ நான் இதுவும் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுலயுமே என்ன காமனா இருக்கு? 1 காமனா இருக்கா? ஸோ அப்போ 1 2 3. எகெயின் 1 6 4. ஓகேவா? ஸோ 2க்கு ஆப்போசிட் தானே கேட்டிருக்காங்க? 6. புரிஞ்சுதா? ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஆ 1 கரெக்ட். எல்லாருக்குமே வந்துச்சா? ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுக்கலாம். ஸோ ரெண்டுலையுமே காமனா என்ன இருக்கு? 2 இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ 2 3 6 2 4 1. ஓகேவா? ஸோ கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? 6. ஸோ 6க்கு ஆப்போசிட் என்னது? 1. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின். ஸோ இது பாருங்க, இது ஜஸ்ட் இப்படி சொல்லியிருக்காங்க. when number 1 is on the top, what number will be bottom? அப்பனா என்னது? ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டாப்புக்கு ஆப்போசிட் தானே பாட்டம். ஸோ அப்போ 1க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆ 5. ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மாடல். ஸோ இதுவும் 4 6, இதுவும் 4 6. கரெக்டா? ரெண்டு நம்பர் காமனா இருக்கு. அப்போ பேலன்ஸ் இருக்கிறதா என்னவா இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ 1க்கு ஆப்போசிட் என்னது? 5. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் சொல்லுங்க பார்ப்போம். ஆ 1 கரெக்ட்.
ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இப்போ இதுல ரெண்டுலயும் காமனான நம்பர் என்னது? 1. கரெக்டா? ஸோ அப்போ 1 2 3 1 6 5. ஸோ கொஸ்டின் எதுக்கு கேட்டிருக்காங்க? 4 அட் த பாட்டம். அப்போ எந்த நம்பர் இல்லைங்க? 4 தான் இல்ல. ஸோ அப்போ 4க்கு ஆப்போசிட் என்னது? 1. நெக்ஸ்ட் 8th சம் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஆ 5 கரெக்ட். கரெக்ட். ஸோ எல்லாருக்குமே ஆன்சர் 5 வந்துச்சா? ஸோ ரெண்டுலயும் காமனா என்ன இருக்கு? 4. கரெக்டா? ஸோ அப்போ இங்கேருந்து வரும்போது 6 5 1 2. ஸோ கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? 2 டாட்ஸ். ஸோ 2க்கு ஆப்போசிட் என்னது? 5. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. 1 கரெக்ட். எல்லாருக்குமே 1 வந்துச்சா? ஸோ இதுல காமனான நம்பர் என்ன இருக்கு? 3. கரெக்டா? ஸோ 3 6 2 3 5 1. ஸோ கொஸ்டின் எது கேட்டிருக்காங்க? 2. ஸோ 2க்கு ஆப்போசிட் 1. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். ஒன்றும் இல்லை, நம்பர்ஸ் அது டாட்ஸுக்கு பதிலாக சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். கரெக்ட். ஸோ சேம் அதே மெத்தட் தான். ஸோ ஏதாவது ரெண்டுல காமனாக இருக்கிற மாதிரி எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் காமனாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் வரும். காமனாக எடுத்து போட்டு பார்த்துட்டு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ரெண்டுலேயுமே பர்சன்டேஜா? ஸோ இதில் பர்சன்டேஜ் மல்டிப்ளிகேஷன் ஓ ஆ ப்ளஸ் ஸ்டார்.
ஸோ கொஷின் வந்து பிளஸ்க்கு ஆப்போசிட். ஸோ பிளஸ்க்கு ஆப்போசிட் என்னது? மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் 11th சம். ஆ 5 கரெக்ட் ஆன்சர். எல்லாருக்குமே வந்துச்சா? ஆ 3. சரி, இப்போ இதுல பாருங்க. ஸோ ரெண்டுலயும் காமனா என்ன இருக்கு? 3. கரெக்டா? ஸோ 3 4 1 3 2 6. ஸோ கொஷின் வந்து 5க்கு கேட்டிருக்காங்க. அப்போ 5 இல்லையா? ஸோ 5. இப்போ 5க்கு ஆப்போசிட் என்னது? 3. ஓகேவா? நெக்ஸ்ட் 12th கொஷின். ஸோ அதே தான். இது வந்து அதுக்கு பதிலாக கலர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஸோ கொஷின் வந்து எல்லோக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. வயலட் கரெக்ட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஃபோர்த் ஒன்னும் எடுங்க. ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்கு? எல்லோ காமனாக இருக்கும். நான் செகண்டும் தேர்டும் எடுக்கலாம். ஸோ செகண்டும் தேர்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே என்ன காமன்? ப்ளூ காமனாக இருக்கா? ஸோ ப்ளூ, வயலட், ஆரஞ்ச், ப்ளூ, எல்லோ, ரெட். ஸோ கொஷின் யாரு கேட்டிருக்காங்க? எல்லோ. ஸோ எல்லோக்கு ஆப்போசிட் யாரு? வயலட். ஓகேவா? இதுல பேலன்ஸ் இருக்கிற சம்ம ஹோம் ஒர்க்கா போட்டுருங்க. ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக். அப்படியே முன்னாடி வாங்க. ரிலேஷன் பிட்வீன் த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் வச்சுட்டு நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இங்க 7 இருக்கு. உங்களுக்கு ஜென்ரலா கொஸ்டின்ல 4 ஆப்ஷன் தான் தருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் வச்சு மொத்தமா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால 7 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு விஷயம் அதுக்குள்ள அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ என் சர்க்கிள்டா 2 வருது. அதே மாதிரி இந்த 3 வந்து இன்டர்லிங்க். ஸோ இந்த 3க்கும் சம்பந்தமே இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1க்குள்ள 2 வர மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஒன்னொன்னுக்கும் நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டினை வச்சு
நம்ம என்ன பண்ணோம், ரிலேட் பண்ணி எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ புக் இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இல்லாதவங்க மட்டும் டயக்ராமை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து கொஸ்டின் பார்த்துட்டு ஆப்ஷன் 1ஆ 2ஆ 3ஆ அந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ 2 minutes தரேன், டயக்ராம் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இதில் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, யூனிவர்ஸ், எர்த், மூன். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம யூனிவர்ஸ் அப்படின்றது என்னது? ஸோ யூனிவர்ஸ்ல தான் என்ன இருக்கு? எர்த். ஓகேவா? எர்த்துக்குள்ள தான் என்ன இருக்கு? மூன். கரெக்டா? ஸோ அப்போ இந்த மாதிரி டயக்ராம் போட்டு அது என்ன ஆப்ஷன் பார்க்கணும். ஸோ இது எந்த ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ புரிஞ்சா? ஸோ மூன் எர்த்ல இருக்கு, எர்த் எதுல இருக்கு? யூனிவர்ஸ்ல இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ஒன், ஏசியா, இந்தியா, பாகிஸ்தான். அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் எந்த கண்டத்துல இருக்கு? ஏசியன் கண்டத்துல இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ எப்படி வரும் நம்மளுக்கு? ஏசியா. ஸோ இந்த இடத்துல பார்க்கணும், இந்த இடத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல பிஓகே அப்படின்னு ஒரு குட்டி ரீஜியன் இருக்கு. ஓகேவா? ஸோ அதாவது பார்டர் இருக்கு, அதனால இந்த டயக்ராம் வந்து இப்படி வரும். ஓகேவா? ஸோ இந்த கொஞ்சம் மட்டும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால டயக்ராம் இப்படி வரும். ஸோ இது இந்தியா, இது பாகிஸ்தான். இதுவே இது இல்லாம வேற கண்ட்ரி வந்திருந்துச்சு அப்படின்னா நம்ம தனித்தனியா போடணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, சைனா, நேபாள் அந்த மாதிரி வரும்போது தனித்தனியா போடணும். ஓகேவா? ஸோ இது ஆப்ஷன் நம்பர் என்னது? 4. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, பென், பென்சில், புக்கு. இந்த மூணுக்குள்ள ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா? இல்ல. பென்னுன்றது தனி ஸ்டேஷனரி ப்ராடக்ட். கரெக்டா? அதே மாதிரி பென்சில்ன்றதும் தனி, புக்கும் தனி. ஸோ அப்போனா மூணுமே மூணு டயக்ராம் வேற வேற.
4th கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபிஃப்த். ஸோ வீட்ல ஹவுஸ். ஸோ ஹவுஸ்ல தான் என்ன இருக்கும்? பாத்ரூம் தனி, பெட்ரூம் தனி. ஸோ ரெண்டுமே வேற. ஓகேவா? ஸோ பாத்ரூம், பெட்ரூம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் நம்பர் 5. ஸோ இது வந்து ஆப்ஷன் நம்பர் 3. ஸோ 4th ஒன்னுக்கு ஆப்ஷன் நம்பர் 5. ஓகேவா? வீட்டுக்குள்ள தனித்தனியா இருக்குல்ல, குளியல் அறை, படுக்கை அறை. ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி வரும்போது இந்த மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5th கொஸ்டின், அதாவது எப்பவுமே இந்த மாதிரி உமன் மென் ரிலேட்டடா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது இன்டர்லிங்கா இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு உமன் அப்படின்றப்போ அவங்க எந்த மாதிரி வேணா இருக்கலாம். எய்தர் ஸ்டூடெண்டாவும் இருக்கலாம், டீச்சராகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மென்னோ உமனோ இந்த மாதிரி வரும் பொழுது ஸோ நீங்க டைரக்டா அப்படியே இன்டர்லிங்க் போட்டுடலாம். ஓகேவா? அதாவது ஸோ இது டீச்சர், ஸ்டூடெண்ட், உமன். ஓகேவா? ஸோ உமன் அப்படின்றவங்க டீச்சராகவும் இருக்கலாம், அதே சமயத்தில் அவங்க ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம். சேம் டீச்சர் உமனாகவும் இருக்கலாம், மென்னாகவும் இருக்கலாம்ல. ஸோ அப்போ உமன்றனால நம்ம பாதி ரவுண்ட் போடுறோம். அதே மாதிரி சேம் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், யோசிக்காம இந்த 3 சர்க்கிள் வரதை சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 6th ஒன் ஈஸி தான், சொல்லுங்க பார்ப்போம். 6th ஒன்னுக்கு என்ன வரும்? 5. ஸோ விலங்கு, விலங்கு அப்படின்றது கேட்டகரி. ஓகேவா? ஸோ இதுல ஓனாயும் ஒரு விலங்கு தான், யானையும் ஒரு விலங்கு தான். இவங்களுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால 5. நெக்ஸ்ட் 7th. ஸோ 7ம் பார்த்தீங்கன்னா அதே தான். கலர்ஸ், கலர்ல ரெட் கலர், கிரீன் கலர். சேம் ஆப்ஷன் என்னதான் வரும்? 5 தான் வரும். ஸோ இது ஈஸி தான். ஸோ 8th ஒன்னுக்கு என்ன சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஆப்ஷன் வரும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ எல்லாருக்குமே கண்டுபிடிக்க தெரியுதா? ஸோ யூனிவர்ஸ்ல தான் எர்த்து. எர்த்துக்குள்ள யூரோப்ன்றது ஒரு காண்டினென்ட். ஓகேவா? ஸோ அதனால 8th ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட். ஆ 9th ஒன்னுக்கு 6. ஸோ டிவி, ஸோ டிவியில பிக்சர் வரும். ஓகேவா? ஸோ ரேடியோன்றது தனி. நெக்ஸ்ட் 10th ஒன்னுக்கு 2 கரெக்ட். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல,
இந்த மாதிரி உமன் மென் வரும்போது கண்டிப்பா அது என்னதான் இன்டர்லிங்க். ஓகேவா? ஸோ பார்த்தோன்னே போட்டலாம். ஸோ 3 சர்க்கிள் வரும். ஸோ உமன் லாயர் டாக்டர். ஸோ லாயர் உமன் டாக்டர். ஓகேவா? ஸோ உமன் லாயராகவும் இருக்கலாம், டாக்டராகவும் இருக்கலாம். சம்டைம்ஸ் லாயர் படிச்சுட்டு டாக்டர் ஆவாங்க. கரெக்டா? ஸோ அதனால இது எல்லாமே என்னதான் இன்டர்லிங்க் தான். நெக்ஸ்ட் 11th ஒன் சொல்லுங்க பாப்போம். சிக்ஸ் கரெக்ட். ஸோ பேர்ட்ஸ், பேர்ட்ஸ்ல தான் என்ன வரும்? அவுல் ஆந்த வரும். ஓகேவா? எலஃபண்ட்ன்றது விலங்கு, அப்போனா தனியா வரும், யானை தனியா வரும். ஓகேவா? ஸோ 11th ஒன்னுக்கு 6. 12th ஒன்னுக்கு 1 கரெக்ட். ஸோ புக்கு, ஸோ புக்கில் தான் நம்ம என்ன படிப்போம்? சாப்டர், சாப்டருக்குள்ள என்ன இருக்கும்? டாபிக். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆ 13th 3 கரெக்ட். ஆ 13th 3. ஓகேவா? ஸோ மூணுக்குமே எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஸ்பூன், கிளாஸ், பிரிஞ்சால். ஓகேவா? ஸோ உமன் வந்துச்சுனாலே என்னது? 2. ஸோ 14க்கு 2. நெக்ஸ்ட் 15க்கு 6. ஸோ ஏன்னா வெஜிடபிள்ல பிரிஞ்சால் வரும், ஃப்ரூட் தனியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால 6. ஓகேவா? நெக்ஸ்ட் 16க்கு 2. ஏன் 2 அப்படின்னா, ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் அதாவது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஹானஸ்ட், புவர், இன்டெலிஜென்ட். ஸோ மூணுமே இன்டர்லிங்க்டு. ஓகேவா? ஸோ ஹானஸ்டா இருக்கவங்க புவராகவும் இருக்கலாம், அட் த சேம் டைம்ஸ் அவங்க இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால மூணுமே இன்டர்லிங்க். ஓகேவா? ஸோ 16க்கு 2. 17. 17க்கு 6. ஸோ ஆட்டோமொபைல், ஆட்டோமொபைல்ல கார் வரும், ட்ரெயின் வராது. ஓகேவா? ஸோ ஆட்டோமொபைல்,
ஆட்டோமொபைல்ல கார் வரும். ஓகேவா? ட்ரெயின் வராது. ஸோ ட்ரெயின் தனியா போகணும். ஓகேவா? ஸோ 17க்கு 6. 18க்கு 5. ஸோ அனிமல்ல என்னென்னலாம் இருக்கு? எலஃபண்ட்டும் இருக்கு, டைகரும் இருக்கு. ஸோ 18க்கு 5. 19க்கு 1. ஸோ ஆர்னமெண்ட் அதுல ரிங்ல என்ன ரிங் சொல்லியிருக்காங்க? டைமண்ட் ரிங். ஸோ 19க்கு 1. காப்பி பண்ணியாச்சா எல்லாருமே? நெக்ஸ்ட் 20க்கு சொல்லுங்க. ம் 20க்கு 3. ஸோ கிரானைட், ட்ரீ, வாட்டர் மூணுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, எல்லாமே தனித்தனி. ஓகேவா? ஸோ அதனால ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் 21. ஸோ 21 பார்த்தீங்கன்னா புக்ஸ். ஓகேவா? புக்ஸ்ல என்னென்ன இருக்கு? நாவல்ஸ் தனி, டிக்ஷனரி தனி. ஸோ அந்த ரெண்டுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஓகேவா? ஸோ புக்ஸ்ல நாவல்ஸும் இருக்கு, டிக்ஷனரிஸும் இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன ஆப்ஷன்? 5. நெக்ஸ்ட் 22 சொல்லுங்க பாப்போம். டுவெண்ட்டி டூக்கு என்ன வரும்? ஆ 5. ஸோ மேமல்ஸ் பாலூட்டி தான் என்னது? பேட்டும் டாகும். ஓகேவா? ஸோ அந்த ரெண்டுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ஸோ 5. நெக்ஸ்ட் 23.
6. ஸோ எர்த்துக்குள்ள என்ன இருக்கு? சி இருக்கு, கரெக்டா? ஆனா சன் வெளியில தானே இருக்கு, ஸோ சன் இங்க வரும். ஓகேவா? ஸோ 6. நெக்ஸ்ட் 24. 6. ஸோ அதாவது எல்லா தீஃப்லும் எதுக்குள்ள வருவாங்க? கிரிமினல்ஸ். ஓகேவா? போலீஸ் தனி. நெக்ஸ்ட் அவ்வளோதான். லாஸ்ட் ஒன் 25. 6 கரெக்ட். ஸோ இதுல ஜெய்ப்பூர், கான்பூர், யூபி. யூபின்றது ஸ்டேட்டு. ஓகேவா? ஸோ யூபியில தான் என்ன இருக்கு? கான்பூர் சிட்டி இருக்கு. ஆனா ஜெய்ப்பூர் எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. அதனால தனியா ஜெய்ப்பூர் வரும். ஓகேவா? ஸோ 6. அவ்வளோதான். காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்னைக்கு 3 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க, சரியா? நாளைக்கு நியூ டாபிக் பார்க்கலாம். நான் டவுட்ஸ் இருக்கா? ஓ, இன்னும் ரிசீவ் ஆகலையா? ஓகேப்பா, நான் செக் பண்ணி சொல்றேன். ஸோ இப்போதைக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டீங்களா? புக்கு வந்தோடனே அது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? எந்த எக்ஸாம் ரிசல்ட்? என்டிபிசி எழுதிட்டீங்களா? கிராஜுவேட் போய் எழுதிட்டு வந்துட்டீங்களா? கிராஜுவேட் எக்ஸாமா கேக்குறீங்க? ஓ, இன்னைக்கு மார்னிங் தான் எழுதுனீங்களா? இந்த ரிசல்ட் வர்றதுக்கு எப்படியும் 2 months ஆகுமா? இது சிபிடி 1. இது ரிசல்ட் வந்த அப்புறம் சிபிடி 2 நடக்கும். ஓகேவா? கொஞ்சம் கஷ்டமா இருந்ததா? ரீசனிங்லாம் எப்படி இருந்துச்சு? நம்ம பார்த்த டாபிக் வரைக்கும் எல்லாமே போட்டிங்களா? ஸோ இதானே ஃபர்ஸ்ட் எக்ஸாம். இதில் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இதெல்லாம் ரீசனிங். ஓகேவா? மேக்ஸ் நம்ம இதுக்கப்புறம் தான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நிறைய கொஷின் சால்வ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அதுலேயே நிறைய ப்ராக்டிஸ் வந்துடும். ஓகேவா? புக்கு வந்துரும்ப்பா, சென்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? உங்களுக்கு ரீச் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால ரீசனிங் நீங்க நம்ம எடுத்த வரைக்கும் நீங்க நல்லா பண்ணியிருந்தா ஓகே. ஓகேவா? ஸோ அதுல எதனா மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஏதாவது தெரியல அப்படின்னா திரும்ப போட்டு பாருங்க. மேக்ஸ் வந்து நம்ம இதுக்கப்புறம் தான் பார்ப்போம். போஸ்ட் ஆஃபீஸ்ல வருமா?
ப்ரொஃபஷனல் கொரியர்ல அமைச்சிருக்காங்கப்பா. ஓகேவா? உங்களுக்கு கொரியரா தான் வரும். போஸ்ட் ஆஃபீஸ் இல்ல, ப்ரொஃபஷனல் கொரியர் உங்களுக்கு வீட்லயே வந்து கொடுத்துருவாங்க. இந்த வீக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? சரி, காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். நாளைக்கு நியூ டாபிக் பார்க்கலாம். ஓ ஓகே ஓகே. மேக்ஸ் ட்ரிக்னாமெண்ட்ரி நம்ம இதுக்கப்புறம் தான் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரி அட்வான்ஸ்டு மேக்ஸு. ஸோ அதனால நம்ம பேசிக் மேக்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த பேட்ச் தானே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால நம்ம இந்த ரீசனிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணோன்னே அதுக்கப்புறம் மேக்ஸ் தான் பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாமே முடிச்சிருவோம். ஓகேவா? ஓகே. ஓகே. நாளைக்கு நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்.